எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் குழந்தையினுடைய ஜாதகம். இந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயதிலிருந்து அவருக்கு உடல் நல பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று இப்பொழுது ஒரு 2 வருடம் 3 வருட காலமாக அவருக்கு ஆஸ்பத்திரியில் வைத்தியம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் மனநல குறைவு உள்ள ஜாதகம் என்று அவருடைய தாய் தகப்பன் பயந்து கொண்டிருக்கிறார். அதுபோல எல்லாம் அவருடைய ஜாதகத்தில் இல்லை. அவர் ஒரு 3 ஆண்டு காலம் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இன்னும் மன வளர்ச்சி குறைவான அமைப்பில் உள்ளது போல் அவர் தகப்பனார் உணர்கின்றார்கள். அது அவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி கிரக நிலையை பார்ப்போம். இவர் 22/8/2021 பிறந்துள்ளார். இவர் காலையில் 11:45 பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் துலாம் லக்னம், 2இல் கேது, 4இல் சனி, 5இல் குரு சந்திரன், 8இல் ராகு, 11இல் சூரியன், செவ்வாய் அஸ்தங்கம், புதன், 12இல் சுக்கிரன். இவர் பிறக்கும்போது 2 வருடம் 4 மாதம் 10 நாட்கள் செவ்வாய் திசையில் பிறந்துள்ளார். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், அதாவது 20 வயது 4 மாதம் 10 நாட்கள் வரைக்கும், 21 வயது வரைக்கும் அவருக்கு ராகு திசை நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு தற்போது வயது 4 வயது 11 மாதம் 13 நாட்கள் ஆகிறது. இவருக்கு செவ்வாய் திசை பிறக்கும்பொழுது நடந்தது ஒரு 2.5 வருடம். அந்த செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமான அமைப்பில் இருப்பதால் அவருக்கு அந்த செவ்வாய் திசையிலேயே அவருக்கு சரியான அந்த உடல்நல பிரச்சனை கொஞ்சம் இருந்து கொண்டே இருந்தது. லக்னம், அந்த லக்னத்திற்கு சனியினுடைய பார்வை, 10ஆம் பார்வை சனி விழுகிறது. அதே போல் லக்னாதிபதி சுக்கிரன் நேசமாகி 12இல் மறைந்திருக்கிறார். லக்னம் சனியால் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி நேசமான அமைப்பில் இருப்பதால் அவர் ஒரு போல்டாக அந்த குழந்தை இருக்க முடியவில்லை. ராகு திசை 2 வருஷம் 4 மாதம் 10 நாட்கள், செவ்வாய் திசை 2 வருஷம் 4 மாதம் 10 நாட்கள் முடிந்த பிறகு ராகு திசை நடக்க ஆரம்பித்தது. ராகு 8இல் அமர்ந்து மனக்கலக்கத்தை தரக்கூடிய அமைப்பில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு, அந்த ராகுவும் வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்ச அமைப்பில் இருப்பதால் அந்த ராகு திசையில் அவருக்கு இப்போ ஒரு 3 வருடம் 2 அல்லது 3 வருட காலமாக அவர் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உருவாகி இருக்கிறது. லக்னத்தை சனி பார்ப்பதாலும் லக்னாதிபதி நேசமான அமைப்பில் இருப்பதாலும் 8ஆம் அதிபதி நேசமாகி 8இல் ராகு அமர்ந்திருப்பது அவர் பயப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஆனால் இந்த குரு லக்னத்தை பார்க்கிறது. முழு பௌர்ணமி அமைப்பில் பிறந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவருக்கு அந்த உடல்நல குறைவுகள் எதுவும் ஏற்படாது. மருத்துவ சிகிச்சை ராகு திசை ராகு புத்தி முடிய மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். அடுத்தது ராகு திசை குரு புத்தி. குரு 6ஆம் அதிபதி 6க்கு 12இல் மறைந்து 5ஆம் இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பௌர்ணமி யோகத்தால் நல்ல சிறப்பான அமைப்பில் இருப்பதால் இந்த குரு புத்தியிலிருந்து அவருக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை இன்றி அவர் நல்ல ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாக ஒரு 5 வயதிற்கு பிறகு 6 வயதிலிருந்து அவர் நல்ல நிலைமையில் இருப்பார் என்று இந்த ஜாதக ரீதியில் தெரிகிறது. இதேபோல் ராசி அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். லக்னம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். லக்னத்தை குரு பார்த்து சந்திரன் முழு பௌர்ணமியால் அமர்ந்து இருப்பதால் இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதாவது லக்னம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி நேசமாக இருந்து 8இல் ராகு இருப்பதால் அவருக்கு அந்த மருத்துவ செலவு ஒரு 2 வருட காலம் 2.5 வருட காலமாக அவங்க மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த பையன் ஒரு போல்டாக இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும், 8இல் இருக்கிற ராகு மனக்கலக்கத்தை தரக்கூடிய உடல் வளர்ச்சி குறைவு அதெல்லாம் கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு வரக்கூடிய புத்தி அவருக்கு நன்மையாக இருக்கும். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலையை வைத்து நம்ம அவருக்கு என்ன நடக்கும் என்பதை சுலபமாக சொல்ல விடலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.